இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ஒரு பிரச்சாரத்தை யாரும் மேற்கொண்டதில்லை. 10 பேர் கிட்ட மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நெரிசலான சூழல் தான் இருக்கு. அப்போ ஒரு பெரும் கூட்டம் நம்ம பாக்குறோம். செலக்டடா ஒரு பகுதிக்கு ஒரு நாள், அப்புறம் ஒரு 2 நாள் ரெஸ்ட், அப்புறம் ஒரு நாள் அப்படிங்கிறது மாதிரி இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். பத்தியா விஜய்க்கு எவ்வளவு பெரிய கூட்டம், மக்கள் எப்படி தரணும் நிற்கிறாங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ற வேலையை தொடர்ந்து ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருக்காரு. இது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டக்கூடிய வேலை. வேட்பாளரே மயக்கப்பட்டார். ஒருத்தவங்களுடைய செயின் இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. தொடர் கதையாவே இருக்கு. என்னை பாக்குறாருன்னா நீங்க மயக்கம் போட்டு தான் ஆகணும். என்னுடைய ஸ்டைல் இதுதான். ஏன் ரோட் ஷோ போய் மக்களை வெயில காய வச்சு மயக்கம் போட வச்சு என்ன ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை இது. தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் 51 மரணம் நடந்தது இவரை பார்க்க வந்த கூட்டத்தால். ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றத தாண்டி வேட்பாளர்களையே சரியா அறிவிக்கல. உதயமின் திட்டத்துக்கு திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான். எல்லா கணக்கும் திமுக எழுது, எல்லாத்தையும் எழுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மாதிரி எல்லாத்தையும் திமுக எழுதுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை காப்பாற்றுறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். 100% உங்களை நம்பலாங்கிறார். 100% உங்களை எப்படி நம்புறது? உங்களை நம்பி வந்த உங்க மனைவி உங்களை நம்பலையே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நம்பலையே, எங்களையே நம்ப சொல்றீங்க? நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். பாஜக பி டீம் தான் விஜய்ன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. விஜய் பாஜகவால் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓட் ஸ்பாய்லர். டீலிமிட்டேஷன் பேசியிருக்கீங்களா? கிடையாது. அன்னை ஒரு கிறிஸ்தவனுங்கிறாரு, கழுத்துல அந்த ஜெபமாலை போட்டுக்கிறாரு. ஆனா அதே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். பாஜகவை நோக்கி எந்த விதமான கேள்வி எழுப்பிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவா இருக்கு. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் சுபைர். வணக்கம் சார். விஜய் கோவை, திருப்பூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாரு. அவருடைய பிரச்சாரம் ஆரம்பத்துல இருந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. சரியான முறையில ஒரு பிரச்சாரம் இல்லை. இப்ப வரைக்கும் இன்னைக்கு நடந்த கூட்டத்துல கூட 10 பேர் கிட்ட மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நெரிசலான சூழல் தான் இருக்கு. இவருடைய பிரச்சாரத்தை எப்படி பார்க்கணும்? இல்லை, இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ஒரு பிரச்சாரத்தை யாரும் மேற்கொண்டதில்லை. அதாவது என்னன்னா, கடுமையான கோடை காலம், வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நான் அடம் பிடிச்சி காலையில் தான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு எப்படி தான் முயற்சி பண்ணுறாருன்னு தெரியல. இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் போறாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போறாரு, எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போறாங்க. ஆனால் எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போனால் கூட ஒரு டைம் வச்சுருக்காங்க. காலையில் 6லேருந்து ஒரு 10 வரைக்கும் அந்த ஒரு இடத்த பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட்டு 9, 10 o'clock வரைக்கும் பார்க்குறாங்க. வெயில் காலம், தொண்டர்களும் கஷ்டப்படுறாங்க, பொதுமக்களும் கஷ்டப்படுறாங்க, பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய வேட்பாளர்களுமே கஷ்டப்படுறாங்க. அதனால இதை பிரிச்சுக்கிறாங்க. ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு எந்திரிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பார்க்குக்கு போறாரு, அங்கே டீ கடைக்கு போறாரு, அங்கே மக்களை பார்க்குறாரு, ட்ரெயினில் போறாரு. இதெல்லாம் பிரச்சார யுக்தி. ஆனால் இவர் என்னன்னா நான் அடம் பிடிச்சி காலையில் 10 to 4 வரைக்கும் தான் பார்ப்பேன், அதுக்கு மேலே நான் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்னு, அது 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்காரு. அது பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தான். இப்போ இன்றைக்கே கோயம்புத்தூர் போய் இறங்கி கோயம்புத்தூர்லேருந்து ரோடு மார்க்கமாக இப்போ திருப்பூர் போகிறாரு. போகிற இடங்கள்ல அங்கங்கே போகிறார், நின்று பாடுறாரு. மக்கள் அங்கங்கே அந்த ஊரில் அவருடைய ரசிகர்கள் நின்று கை காட்டுறாங்க, மாலையை தூக்கி போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ டெய்லி ஒரு வாரத்துக்கு 5 நாள் பிரச்சாரம் போனால் அவங்களுக்கு கூட்டம் வராது. வாரத்துக்கு 5 நாள் போகிறாரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை திருப்பூர், புதன்கிழமை ஈரோடு, வியாழக்கிழமை ஓசூர் போகிறாரு அப்படின்னு 5 நாள் போட்டால் அந்தந்த ஊரில் நம்ம ஊருக்கு வருவார் பார்த்துக்கலாம்னு நினைக்கலாம். அவன் வரமாட்டான். இப்போ திருப்பூர் மட்டும் தான் வர்றாரு. நீ திருப்பூருக்கு இந்த முறை வரமாட்டான், வந்துட்டாருன்னா அடுத்து வரமாட்டாரு, அடுத்து வேற ஊர்லாம் பார்க்கலாம். திருப்பூர் சுற்றி இருக்க ஆட்கள் பூராமே பார்க்கணும்னு தேடுறாங்க. அப்போ ஒரு பெரும் கூட்டம் நம்ம பார்க்குறோம். அந்த விஷுவல் அவங்க கேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஒரு செலக்டடா ஒரு பகுதிக்கு ஒரு நாள், அப்புறம் ஒரு 2 நாள் ரெஸ்ட், அப்புறம் ஒரு நாள் அப்படிங்கிறது மாதிரி இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதோட டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறது. ஏன்னா இங்கே பார்க்கலன்னா அடுத்த ஊரில் பார்க்க முடியாது. இப்போ முதலமைச்சர் இருக்காரா, முதலமைச்சர் மதுரையில் இருக்கவங்க மதுரையில் பார்க்கலாம், தேனியில் இருக்கவங்க தேனியில் பார்க்கலாம். அடுத்து அந்த பக்கம் சிவகாசியில் ஒருத்தர் பார்ப்பார், விருதுநகர், எல்லா ஊருக்கும் போகிறாரு. எல்லா ஊரையும் கவர் பண்ணுறாங்க எல்லா கட்சியுமே. இவர் என்ன பண்ணுறாருன்னா, குறிப்பிட்ட இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அங்கே வர சொல்லி அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை காமிச்சிட்டு இவர் அங்கே நின்று ரோட் ஷோ போகிறப்ப அப்போ என்ன பண்ணுறாருன்னா,
இந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை வந்து ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் தன்னுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. ஒரு பெரிய சினிமா நடிகர், அப்போ மீடியா வெளிச்சம் கிடைக்கும். இந்த 4 மணி நேரமே முழுவதுமாக அந்த மீடியாக்கள் வந்து இவரை கவர் பண்ணுவாங்க. அப்போ பார்க்கறதுக்கு அன்னைக்கு முழுவதுமே அந்த மக்கள் மத்தியில் பார்த்தியா விஜய்க்கு எவ்வளோ பெரிய கூட்டம், மக்கள் எப்படி தரணும்னு நிற்கிறாங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணுற வேலையை தொடர்ந்து ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டு கொடுக்கக்கூடிய வேலை. இதில் அப்பாவி பொதுமக்கள்லாம் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு 10 பேருக்கு மேல் இன்னைக்கு மயக்கப்பட்டிருக்காங்க. சூலூர் தொகுதி வேட்பாளர் சுகுமார் வேட்பாளரே மயக்கப்பட்டார். அதில் பெண்கள் வந்து குழந்தைகளை கூட்டு வர்றாங்க, அவங்க மயக்கப்படுறாங்க. ஒருத்தவங்களுடைய செயின் இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு ஒரு பேசியிருக்காரு, 10 நிமிஷம் பேசிட்டு போயிருக்காரு. இது என்ன மாதிரியான பிரச்சாரம்? இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஏசி காரில் வர போறாரு, மேலே வந்து கை காமிச்சா கூட கீழே ஏசி வரப்போகுது. ஆனால் இவர் பார்க்கறதுக்கு நிற்கக்கூடிய அந்த ரசிகர்கள் பெருமளவில் நிற்கிறாங்க, அவங்க மயக்கம் போட்டு விடுறாங்க. இது தொடர்கதையாகவே இருக்கு. ஆனால் இதை திருத்திக்கவே மாட்டேங்கிறார். என்னுடைய ஸ்டைல் இதுதான், என்னை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வெயிலில் காது கிடக்கணும், என்னை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் மயக்கம் போட்டு தான் ஆகணுங்கிற ஒரு வேலையை செய்கிறார். தொடர்ந்து நடக்குது. ஆனால் இதை வந்து இதை வந்து மாற்றிக்கிற மாட்டேங்கிறார். இதே திருப்பூரில் ஈவினிங் 6லேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டமாக நடத்திட்டு போங்கன்றேன். இன்னைக்கு வந்து நான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். ஏன் ரோட் ஷோ போய் மக்களை வெயிலில் காய வச்சு மயக்கம் போட வச்சு, என்ன ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை இது? தொடர்ந்து மக்கள் உங்களை பார்க்க வர்றதுக்குன்னு வர்றாங்க. அந்த மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு கரிசனம் இல்லை, அக்கறை இல்லை? இது என்ன மாதிரியான மனநிலை? நம்மளை பார்க்க வர மயக்கம் போகிறான்னு இந்த தொடர்கதையாக போயிடுச்சு. இது வரைக்கும் மரணமே 51 பேர் நடந்திருக்கு. தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் 51 மரணம் நடந்திருக்கு இவரை பார்க்க வந்த கூட்டத்தால். இது திரும்பவும் வந்து நீங்கள் தங்களை மாற்றிக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மனப்பான்மை என்னன்னு தெரியல. இன்னைக்கு 10 பேர் மயக்கமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு ரிசல்ட் வந்தப்போ தான், நம்ம ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வந்தப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ இவரை தன்னை மாற்றிக்கவே மாட்டேங்கிறார். அது என்னன்னா, அவன் ஒட்டுமொத்தமாக மீடியாவை நம்ம பக்கம் திரும்பணுங்கிறதுக்காக திரும்ப அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி தான் இன்னைக்கு திருப்பூரில் ஏறி பேசியிருக்கிறாரு. திருப்பூரில் இன்னைக்கு பேசுறது நிறைய செயல்பாட்டுகளில் இருக்கிற ஒரு விஷயத்தை திருப்பி பேசுறாரு. தேர்தல் அறிக்கை வெளியிட்டு தேர்தல் அறிக்கையுமே விட்டா விடுறாரு. 16ஆம் தேதி தான் விடுறாரு அப்படின்னு விட்டா கொடுக்குறாரு. அது எம்எஸ்எம்இ வந்து சிறு குறு தொழில்கள் வந்து முற்றிலுமா வந்து நசிஞ்சு போச்சு, அதுக்கு திமுக அரசு தான் காரணம். உண்மையிலேயே அங்கே தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு, சிறு குறு தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும். ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்ததுக்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சுங்கிறது தெரியும். ஏற்கனவே நமக்கு அன்னபூர்ணாவில் பார்த்தோம், பன்னில் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஜிஎஸ்டிங்கிற வந்ததுக்கு பிறகு சிறு குறு தொழில் அழிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த டாக்ஸ், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பெருமுறையான டாக்ஸ் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. இப்போ ட்ரம்ப் வந்து 100% டாக்ஸ் போட்டார். அப்போ திருப்பூரில் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறைய டெக்ஸ்டைல் ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்ண முடியல, தேக்கமாயிருச்சு. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணாங்க? எதுக்கு சப்சிடி கொடுத்தாங்க? ஒன்றுமே கொடுக்கல. கடைசியில் அதுக்கு இதான பிறகு தான் போச்சு. அதுக்கு பிறகு ஏகப்பட்ட ரூபாய் நஷ்டமாச்சு. இந்த சிறு குறு தொழில்கள் முற்றிலுமாக வந்து இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயம் வந்தது பிறகு மிகப்பெரிய இதாக இருக்குது. ரெண்டாவது, மின்சார ஒழுங்குமுறை கொண்டு வர போகிறாங்க. அது ஆல்ரெடி 2016 ஜெயலலிதா அவர்கள் வந்து உதயமின் திட்டத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன், இது தமிழ்நாட்டுக்கு ஒரு தீங்கான திட்டம் அப்படின்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க. அதற்கு பிறகு நம்ம மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தது பிறகு எடப்பாடி பழனிசாமி அதில் கையெழுத்து போடுறார். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மின் பகிர்மானத்தை, எலக்ட்ரிசிட்டி போர்டை வந்து மத்திய அரசு பெரும்பாலான பங்கு எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போச்சு. அதுக்கு காரணம் உதயமின் திட்டம். அந்த உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதை பற்றி பேச மாட்டார். அதுக்கு சிறு குறு தொழில் வந்து இன்னைக்கு டாக்ஸில் முடக்கப்பட்டிருக்கு, ஜிஎஸ்டியில் முடக்கப்பட்டிருக்குன்னா அதை பற்றி பேச மாட்டார். அதுக்கு திமுக தான் காரணம். உதயமின் திட்டத்துக்கு திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான், எல்லா கணக்கும் திமுக எல்லாத்தையும் எழுது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மாதிரி எல்லாத்தையும் திமுக எழுதுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது, நெசவாளர்களுக்கு நாங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் ஷோரூம் வைக்க போகிறோன்னு இருக்காரு. ஆல்ரெடி வந்து ஈரோட்டில் ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. இந்த சிறு தொழில் பண்ணக்கூடிய நெசவாளர்கள் வந்து அவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்டை அந்த மார்க்கெட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. பெரிய மார்க்கெட்டு, மிகப்பெரிய மார்க்கெட்டு. அதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஆல்ரெடி அது இம்ப்ளிமெண்ட் இருக்குது. அதை வந்து புதுசாக சொல்கிறார். பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர, பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரன்றார். ஆல்ரெடி 21 வருஷமாக போன அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இந்த திமுக ஆட்சி காலத்தில் அது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இவர் அதை தெரிஞ்சிச்சா தெரியலான்னு தெரியல. நான் கொண்டு வர போகிறேங்கிறார். இது எந்த விதத்தில் அபத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ இது எல்லாமே நடைமுறையில் உள்ள திட்டங்கள். ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய 10 லட்ச ரூபா நெசவாளருக்கான இன்சூரன்ஸுங்கிறது, ஆல்ரெடி மருத்துவ காப்பீடுங்கிறது ஒன்று இருக்குது. கலைஞர் தான் அந்த கலைஞர் மருத்துவ காப்பீடுங்கிறத கொண்டு வந்தார். அது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இருக்குது, ஒரு நெசவாளருக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய வறுமை கொடுக்கிற வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாங்கிறது 5 லட்ச ரூபா வரைக்கும் இப்போ இருக்குது. அது இந்த அரசாங்கம் இன்னும் கொஞ்சம்
இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்றாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நெசவாளருக்கு நான் 10 லட்சம் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன்டா. அப்போ ஆல்ரெடி இருக்கிற திட்டங்களை தான் அவர் கொஞ்சம் பூசப்படுத்தி சொல்கிறார். இவர் என்ன சொன்னார், முதல்ல இலவசங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், இலவசங்களை கொடுக்கக்கூடாது, இலவசங்கள் கொடுத்து சோம்பேறி ஆக்குறாங்கன்னு அந்த நிர்வாகிகளே பேசினாங்க. இவர் படத்துலேயே அந்த மாதிரி காட்சியெல்லாம் வச்சார். இவர் என்ன சொல்கிறாரு, 2500 ரூபா கொடுக்க போகிறாங்கிறார். அப்போ இவருடைய செயல்பாட்டிலேயே நிரந்தரம் இல்லாமல் இருக்குது, நிலை இல்லாமல் இருக்குது. 100% உங்களை நம்பலாங்கிறாரு. 100% உங்களை எப்படி நம்புறது? உங்களை நம்பி வந்த உங்கள் மனைவி உங்களை நம்பலையே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நம்பலையே, எங்களையே நம்ப சொல்கிறீங்க? உங்களோட வாழ்ந்த 27 வருடம் வாழ்ந்த உங்கள் மனைவி உங்களை நம்பலைங்கிறாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பலை, உங்களோட இல்லை. நீங்கள் நம்பலான்னு நீங்கள் சொல்கிறா, என்னத்தை வச்சு நம்புறது உங்களை? நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? மக்கள் பிரச்சனைக்கு என்ன பேசிருக்கீங்க? டீலிமிட்டேஷன் பேசியிருக்கீங்களா? கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ திட்டங்கள். நீங்கள் FCRAன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அந்த FCRA அப்படிங்கிறது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், கிறிஸ்தவ தொண்டு அமைப்புகள், கிறிஸ்தவ மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய அதை மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அதுக்கு சப்பக்கட்டு சொல்கிறாங்க. இது எப்போ கொண்டு வந்து தெரியுமா? அந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தது? 1976 கொண்டு வந்த ஆக்ட். இந்திரா காந்தி கொண்டு வந்த ஆக்டால் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதில் எத்தனை திருத்தம் வந்திருக்கு? நிறைய திருத்தம் வந்திருக்கு. நீங்கள் ஏன் அந்த 15வது திருத்தம்ங்கிறதா இப்போ சிக்கல். 15வது திருத்தத்தை கொண்டு வந்துட்டா நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கல்வி நிறுவனங்களையோ மருத்துவமனைகளையோ உங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கலாம். இது பெரிய ஆபத்து. தன்னை ஒரு கிறிஸ்தவனுங்கிறாரு, கழுத்தில் அந்த ஜெபமாலை போட்டுக்கிறாரு. ஆனால் அதே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதம். நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, விவாதத்துக்கு எடுத்துக்கங்க, நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் போகிறாங்க. திமுக கேட்குது, காங்கிரஸ் கேட்குது, கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க, RJD கேட்குறாங்க, சமாஜ்வாதி பார்ட்டி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 250 MPகளுக்கு மேலே இந்த விஷயத்தை விவாதிக்கணும் நாடாளுமன்றத்தில் கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, புஷியானதை வச்சு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அதை பற்றி பேசவே மாட்டார். நீங்கள் திருநெல்வேலி பேசுகிறீங்களா? திருநெல்வேலி சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஆபத்துனா இந்த விஜய் விட மாட்டான், இந்த விஜய் வருவான், உங்கள் முன்னாடி நிற்பான், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ பாஜகவை எந்த விஷயத்திலும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, பாஜகவை நோக்கி எந்த விதமான கேள்வி எழுப்பிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கார். ஆனா சொல்வது பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றத தாண்டி அந்த தொகுதியில என்ன முக்கியமான ஒரு விஷயமோ அது விஜய் பேச விட்டுறாரு. வேட்பாளர்களையே சரியா அறிவிக்கல. அப்படி இருக்கும்போது பாஜக பி டீம் தான் விஜய்ன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் தான் முதல்ல சொன்னேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் தான் முதல்ல சொன்னேன், விஜய் பாஜகவால் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓட் ஸ்பாய்லர். பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த வேலையை செய்வாங்க. அவங்க மாநிலத்தில் ஒரு பேஸ் இல்லைன்னா அந்த மாநிலத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை சிதறடிப்பாங்க. அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள், தலித்துகள், யாதவர்கள், இவங்க 3 பேர் தான் அவங்க பேஸ். 19% முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, 22% SC/ST இருக்கிறாங்க, 10% யாதவாஸ் இருக்கிறாங்க. இவங்களை சுற்றி தான் அரசியலே. 84 வரைக்கும் அது காங்கிரஸுடைய கோட்டை. 84க்கு பிறகு முலாயம் சிங் யாதவும் கன்சிராமும் அவங்க உருவாகிறாங்க. 2 கட்சி. ஒன்று RJD, ஒன்று சமாஜ்வாதி பார்ட்டி, ஒன்று பகுஜன் சமாஜ் பார்ட்டி, BSP, SP, 2 கட்சி உருவாகுது எங்கள் யூபியில். 2 மாநில கட்சி. 2 மாநில கட்சிகள் செய்த அரசியல் என்னன்னா, இஸ்லாமிய சிறுபான்மை தலித் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படித்தான் BSP ஆரம்பிக்கிறாங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஆரம்பித்து கன்சிராம் முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த அரசியலை கையில் பிடிக்கிறாரு. இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலத்தில் ஒரு தலித் முதலமைச்சராக இருந்தார். மாயாவதி இருந்தாங்க, அதுக்கு பிறகு கன்சிராம் இருந்தாங்க. இந்த பக்கம் முலாயம் சிங் யாதவ் இருப்பார். அதே அரசியலை கொஞ்சம் யாதவ் அரசியலோடு கலந்து அவர் பண்ணிட்டு இருந்தார். பாஜகவுக்கு அங்கே பேஸே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, கன்சிராம் இறந்ததுக்கு பிறகு அந்த BSP கட்சியை பலகீனப்படுத்துகிறாங்க. அழுத்தம் கொடுக்கப்பட்டு மாயாவதியை தனியாக நிற்க வச்சு அந்த கட்சிக்கு முக்கிய நிர்வாகிகள்லாம் கழிச்சு அதிமுக பண்ணுறாங்க இல்லையா, இதே வேலையை அங்கே பண்ணி மாயாவதி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தேர்தலும் தனியாக நிற்கிறாங்க, சரியாக கூட்டணி அமையாது, தொடர்ந்து தோல்வி. அப்போ அந்த கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, மிகப்பெரிய மாநிலத்தில் ஆட்சி செய்த ஒரு கட்சி இன்னைக்கு 10ஓட 11 கட்சி அங்கே இருக்குது. அப்போ அந்த கட்சியை பலகீனப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதி ரீதியாக மக்களை பிரிவுபடுத்தி ஒரு அரசியலை பண்ணுறாங்க. அப்போ இஸ்லாமிய வாக்குகள், தலித் வாக்குகளை மாயாவதியை வச்சு பிரிக்கிறாங்க. இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத்தை சேர்ந்த உவைசியை கொண்டு போய் வைக்கிறாங்க. உவைசி அங்கே போன என்ன பண்ணுவார், கடுமையாக பாஜக எதிர்ப்பார். கடுமையாக நான் தான் பாஜக எதிர்ப்பில் நான் தான் முன்னிலையான ஆள்னு பார்ப்பார். அப்போ அவரை நோக்கி ஒரு சிறு வாக்குகள் சிதறும். அப்போ அவரை வச்சு இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கிறாங்க, மாயாவதியை வச்சு தலித் வாக்குகளை பிரிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இவர் யாதவ் வாக்குகள், அங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்களை வச்சு யாதவ் வாக்கு தனியாக நிற்க வைப்பாங்க, பிரிக்க வைப்பாங்க. பிரிச்சுட்டு அங்கே ஒரு இஷ்யூவை கையில் எடுப்பாங்க.
ஏதாவது ஒரு ஸ்பெச்சுவல் இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. ராமர் கோயில் கட்ட போகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் பாஜக வந்து யூபிக்குள்ளே போய் கால் வச்சு 50% பாஜகவுக்கு எதிர்ப்பான மாநிலத்தில் தொடர்ந்து பாஜக ஆட்சியில் இருப்பதுக்கு காரணம் ஓட்டு சிதஞ்சது தான், ஓட்டை சிதறடிச்சது தான். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். விஜய் அதே அரசியல் தான் பண்ணுறார். அதிமுக பலகீனப்படுத்துறது, அதிமுகவை வந்து சின்ன பண்ணப்படுத்துறது, வாக்குகளை சிதறடிக்கிறது. விஜயை கொண்டு வந்துட்டு விஜய் வந்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன், நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ் காமிச்சு அந்த வாக்குகளை சிதறடிக்கிறது, இதைத்தான் பண்ணுவார். விஜய் அந்த அரசியலை தாண்டி போக மாட்டார். பெரியாரை கொள்கை தலைவர் என்பார், அம்பேத்கர் கொள்கை தலைவர் என்பார், நான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் என்பார், புர்கா போட்ட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டாரு, கஞ்சி குடிக்கிற மாதிரி போய் விடிய போடுவார், தொப்பி போடுவார், நமாஸ் பண்ணுவார், எல்லா வேலையும் பண்ணுவார். ஆனால் தீவிரவாதின்னு படத்தில் காட்சி வைப்பார். ஆனால் அந்த படமே அது ஒரு ஸ்கேம். அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா ஓட்டு விழுதாங்கிறதுக்காக திட்டமிட்டே நிறுத்தப்பட்ட படம் அது. ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் விஜய் தரப்பாக இருக்கட்டும் அரசியல் கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.